உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மற்றும் ஒரு அண்மை செய்தி. காலம் மாறும்போது தவறிழைத்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தண்டனை நிச்சயம் என ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா, வணக்கம். நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அதில் தேர்தல் ஆணையம் பல்வேறு தில்லுமுள்ளுகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோடு வெளியிட்டிருந்தார். அது தொடர்பாக தற்போது ட்விட்டரிலும் கூட அவர் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக நேற்று அவர் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்தார். அதிலே பல தொகுதிகளில் போலியான அந்த வாக்குகள், பொய்யான நபர்கள் இடம்பெற்றிருந்ததை அவர் ஆதாரத்தோடு வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக தவறான புகைப்படங்கள், தவறான முகவரிகள், ஒரே நபர் பல்வேறு தொகுதிகளில் இருப்பது போலவும், பல மாநிலங்களில் ஒரு நபருக்கு வாக்கு இருப்பது போலவும் பல விஷயங்களை ராகுல் காந்தி ஆதாரத்துடன் வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக படிவம் 6 துஷ்பிரயோகம் என்று ஆகிய 5 வழிகளில் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தோடு அவர் வெளிப்படுத்தியிருந்தார். கடந்த மக்களவை தேர்தலின் போது கர்நாடகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 28 தொகுதிகளில் 16 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் ஆணித்தரமாக கூறிய போதிலும் காங்கிரஸ் வெறும் 9 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றதாகவும், இதனால் தங்களுக்கு வெறும் அதிகமான சந்தேகம் எழுந்த காரணத்தினால் ஒரு டீமை இறக்கி அவர்கள் இந்த தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களிலே 6 மாத காலமாக சல்லடை போட்டு சலித்து ஆய்வு செய்ததில் இந்த திடுக்கிடும் முறைகேடுகள் வெளிவந்ததாக ராகுல் காந்தி தெரிவித்தார். மகாதேவ் புத்ரா தொகுதி வாக்காளர் பட்டியல் முறைகேடை பட்டியலிட தொடங்கிய அவர் நேற்றைய தினம் பாஜக 1,14,000 வாக்குகள் அதிகம் பெற்றிருந்ததாக கூறிய ராகுல், இதில் 1,250,000 வாக்குகள் திருட்டு வாக்குகள் என சொல்லி அந்த அரங்கத்தில் இருந்தவர்களையே அதிர வைத்தார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவர் ஒதுக்கினார். போலி வாக்காளர்கள் 11,000 பேர் இருப்பதாகவும், தவறான முகவரியிலே 40,000 பேர் இருந்ததாகவும், ஒரே முகவரியில் 10,000க்கும் மேற்பட்டோர் இருந்ததாகவும் பட்டியலிட்டார். மேலும் தவறான புகைப்படத்துடன் 4,000க்கும் மேற்பட்டோர் அந்த தொகுதியில் இருந்ததாகவும் அவர் அந்த புகார்களை அடுக்கிக் கொண்டே போனார். அவர் சொன்ன ஒவ்வொரு விவகாரங்களுக்கும் கையில் பேப்பரோடு ஆதாரங்களும், அதே போல அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனிலும் அவர் அந்த ஆதாரங்களை தெளிவுபடுத்திக் கொண்டே வந்தார். அதே போல குர்ராஜ் சிங் தாக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் 4 பூத்துகளில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய வினோதம் என்னவென்று சொன்னால், பல பேர் வெவ்வேறு மாநிலங்களிலும் வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்றிருந்ததாகவும் அவர் கூறி அந்த அரங்கத்தில் இருந்தவர்களை அதிர்ச்சி அடைய வைத்ததில்லாமல், அந்த நிகழ்வு நேரலை ஒளிபரப்பாக இருந்ததால் அதனை பார்த்த நாடு முழுவதும் இருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையிலே இருந்தது. ஏனென்றால் இப்படியெல்லாம் கூட ஒரு ஸ்கேம் செய்ய முடியுமா, இப்படி கூட வாக்காளர் அடையாள அட்டை அல்லது வாக்காளர்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எழத் தொடங்கி இருக்கிறது. காரணம், பலருடைய வீட்டு எண் 0 இருந்தது. நமக்கு தெரியும் நம்முடைய வீட்டு எண் என்னவென்று சொன்னால் 75/40, 1/43 இப்படி ஏதேதோ நம்பர்கள் இருக்கும். ஆனால் வீட்டு எண்ணே இல்லாமல் 0 என்று குறிப்பிட்டு 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். உலகில் எங்குமே இல்லாத வகையில் அப்பா அம்மாவின் பெயர் ஏதேதோ பெயர்கள் DFIGO என்று உச்சரிக்கவே முடியாது, அது போன்ற பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு போலியான பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே அவற்றை எல்லாம் சுட்டி காண்பித்து ஆதாரங்களை வெளிப்படுத்திய ராகுல் காந்தி தற்போது தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நேரம் வரும்போது, அதாவது காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது இந்த தவறு செய்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற பொருளில் அவர் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது வெறும் வாக்கு திருட்டு மட்டுமல்ல, நம்முடைய ஜனநாயகத்தை திருடி இருக்கிறார்கள், நம்முடைய டெமோக்ரசி அது திருடப்பட்டிருக்கிறது என்றும் கூட அவர் ஜனநாயகம், அரசியலமைப்பு சட்டம் ஆகியவை திருடப்பட்டதற்கு நிச்சயமாக சட்ட ரீதியான நடவடிக்கை இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.